எல்லாரையும் எடுத்து பாருங்களேன், வேதத்தில் எல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாம் 130, 125, 180. ஆபிரகாம் சொல்றேன், ஆபிரகாம் அது அந்த சந்ததியிலேருந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடிலாம் இருந்தாங்க. அதுக்கு பின்பாக பிரளயத்துக்கு பின்பாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பல வருஷம் நீடித்த ஆயுசு நாட்கள். நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க. தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி தேவ சத்தத்துக்கு செவிசாய்த்து வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களை எல்லாரும் எடுத்து பார்த்தனா வேதம் அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிற மரணத்தை என்னது? அவர்கள் தன்னுடைய முதிர் வயதுல நரைமுடி முதிர் வயது மட்டும் இருந்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார்கள். எவனா அல்பாயுசுல சாவே இல்லை. ஆனா துன்மார்க்கன வருஷமும் குறைந்து போகும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம சத்தத்துக்கு செவிசாயாம நான் அதே பாவத்தில் இருக்கேன், அதே விஷயத்துல இருக்கிறேன், அதே சுபாவத்தில் இருக்கிறேன், அதே கெட்ட பழக்கங்கள் இருக்கிறேன் நான் சொல்றாரு. துன்மார்க்கனுடைய ஆயுசு நாட்களோ குறைந்து போகும். நீ எடுத்து பாருங்க, ஈஸியாக நீங்க பார்ப்பீங்கன்னா அநேக போஸ்ட் இருக்கும். இப்போ குறைஞ்சிருச்சு அன்று கிருபில. அப்போ பாத்தீங்கன்னா ஒரே பேனர் தான் இருக்கும். எங்க பாரு எல்லாம் ஒரு 30, 35 வயசுக்குள்ள ஒரு 25 அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இறந்துகிட்டே பேனர் வச்சுட்டு. காரணம்னா ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை. ஆனா தேவனுக்கு பயந்து, ஐயோ ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் பார்க்கிறாரு, யாரு பார்க்கறாலும், இந்த மனுஷர் பார்க்கறாலும், எங்க சபை ஊழியக்கார் பார்க்கறாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பயத்தோடு நீ இருக்கும் பொழுது சொல்ற ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். நீ பயப்படும் போது கர்த்தர் உனக்கு கிருபை அளிக்கிறார். சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விலகும். எந்த வியாதி வந்தாலும் எந்த கொள்ளை நோய் வந்தாலும் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன், கிருபை மட்டும் உனக்கு. அப்ப கிருபை எனக்கு வேணா ஃபர்ஸ்ட் நான் கர்த்தருக்கு பயம். இன்னைக்கு ஏன் பிரச்சனை 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 பலவீனம் கஷ்டம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். அநேக நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுவது இல்லை, அநேக காரியத்தில் கர்த்தர் பயப்படுவது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுது இல்லை. ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே கீழ்படுது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னா இல்ல மனுஷனுக்கு பயப்படுறேன். ஆனா கர்த்தருக்கு பயப்படி, நீ பேசினா பேசு, பேசனா உன் சங்காத்தமே வேணாம் போட அப்படின்னு என்ன பண்ணுவான், வந்துருவான். அவன் தான் கர்த்தர். ஏன்? ஆண்டவர் பார்க்கிறார் என்ன. ஆமென். யாரும் பார்க்கல, 2 கெட்ட வார்த்தை பேசினாதான் கெத்தா இருக்கும். யாரும் பார்க்கல, அரட்டை அடிக்கலாம், தேவர் பிரியமில்லாத காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் துன்மார்க்கம். தேவனுக்கு பிரியமில்லாத நீ செய்யும் போது அது துன்மார்க்கமா இருக்கும்போது ஆயுசு நாட்கள் கம்மியாகிட்டே வருது என்பதை மறந்து போகாத. ஆனா கர்த்தருக்குள் நீ பயந்து இருக்கும்போது ஆயுசு நாட்கள் பெருகி கொண்டே வருகிறது. எவன் நினைச்சா, பிசாசு நினைச்சாலும் வியாதியே வந்தாலும் தூக்கி வச்சிடும். அல்லேலூயா. அவர் பலத்தினாலே உன்னை இடை கட்டி தாங்கி தப்பு வைத்து உன் ஆயுசு நாட்கள் எதற்குமே பயப்படாம இருக்கலாம். யாருக்கு? நீ கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுவான்.